தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் பக்திக்கும் 1000 ஆண்டுகால சான்றாய் திகழும் சோழப் பேரரசின் மகுடம். இதன் நாயகன் மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். சிவபக்தியில் சிறந்தவன், வீரத்தில் நிகரற்றவன். ஈழத்தின் மீது பெற்ற வெற்றி மன்னனின் மனதில் ஒரு புதிய சகாப்தத்திற்கான விதையை தூவியது. அங்குள்ள பிரம்மாண்டங்களை கண்ட அவன் தன் பிரிய தெய்வமான சிவபெருமானுக்காக விண்ணை முட்டும் ஒரு கற்கோயிலை கட்ட விரும்பினான். மன்னனின் கனவில் தோன்றிய ஈசன் அந்த தெய்வீக பணிக்கு தன் ஆசியை வழங்கினார். கிபி 1003ஆம் ஆண்டு அந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்பணி கோலாகலமாக தொடங்கியது. பல 100 மைல்களுக்கு அப்பாலிருந்து பல்லாயிரம் டன் கருங்கற்கள் யானைகளின் உதவியுடன் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டன. உச்சிக்கு கற்களை கொண்டு செல்ல பல கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான சாய்வு பாதை அமைக்கப்பட்டது. 216 அடி உயர விமானம் இணைப்பு பொருள் ஏதுமின்றி கற்களை ஒன்றோடொன்று பூட்டும் நுட்பத்தில் விண்ணை நோக்கி எழுந்தது. நூற்றுக்கணக்கான சிற்பிகள் கருங்கற்களில் கடவுளரின் கதைகளை உயிரோட்டமான சிற்பங்களாக வடித்தனர். 80 டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் ஸ்தூபி விமானத்தின் உச்சியில் நிலைநிறுத்தப்பட்ட தருணம் மனித முயற்சியின் உச்சம். வெறும் 7 ஆண்டுகளில் அந்த பிரம்மாண்டம் முழுமையடைந்து ராஜராஜேஸ்வரம் என பெயர் பெற்றது. நண்பகலில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்பது சோழர்களின் பொறியியல் திறனுக்கு ஓர் திகைப்பூட்டும் சான்று. மலையென நின்ற ஒற்றைக்கல்லில் உளியின் ஓசை இசையாக மாபெரும் நந்தி உருவானது. இன்று அந்த நந்தி கோயிலின் காவலனாக இறைவனை நோக்கிய பக்தியின் வடிவமாக அமர்ந்துள்ளது. மன்னனின் ஆணைகளும் கோயில் நிர்வாகத்தின் நுணுக்கங்களும் தாரீகத்தை சுமந்து கல்வெட்டுகளாய் நிற்கின்றன. இது வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, சோழர்களின் கலைகளும் கலாச்சாரமும் தழைத்தோங்கிய ஒரு பெரும் மையம். பேரரசின் பொருளாதாரம் இங்குதான் நிர்ணயிக்கப்பட்டது. மக்களின் வாழ்வாதாரம் இங்கிருந்தே காக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளின் புயல்களையும் போர்களையும் தாங்கி காலத்தை வென்று நிற்கிறது இந்த கற்கோவில். இன்று உலக பாரம்பரிய சின்னமாய், தமிழரின் பெருமையாய், லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து கம்பீரமாய் காட்சி தருகிறது. மேலும் இது மாதிரி நிறைய பக்தி கதைகளை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் உடனுக்குடன் வீடியோவை பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.